என் தங்கமே, நீங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் ஆசைகளையும் உழைப்பையும் தியாகம் செய்தீர்கள். ஒரு சுமைதாங்கி கல்லைப் போல மற்றவர்களின் பாரத்தை சுமந்தீர்கள். ஆனால் அவர்கள் தேவை முடிந்ததும் உங்களை நன்றியின்றி தனிமையில் விட்டுச் சென்றார்கள். மனிதர்களின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஈசன் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தியாகம் வீண் போகாது. உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு கண்டு வியக்கும் காலம் தொடங்கிவிட்டது. கோவிலில் மணியின் உள்ளே இருக்கும் நாக்கு மணியின் சுவர்களில் மோதி காயப்படும் போதுதான் தெய்வீக ஓங்கார நாகம் ஒலிக்கும். அதுபோலவே நீங்கள் அனுபவித்த அவமானங்களும் வறுமைகளும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக பக்குவப்படுத்துவதற்காக முருகனால் வழங்கப்பட்ட பயிற்சி. கடலின் ஆழத்தில் மூச்சு முட்டும் அழுத்தத்தை தாங்கும் வீரனுக்குத்தான் பொக்கிஷம் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அந்த அழுத்தம் போன்றவை. இப்பொழுது அந்த போராட்டம் முடிந்துவிட்டது. வற்றாத செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது. உடைந்த குடிசையில் அமர்ந்து கொண்டு வருத்தப்படும் ஏழைகளுக்கு தெரியாமல் அரசன் அனுப்பிய பொற்காசுகள் ரதத்தில் வருவது போல நீங்கள் எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து புதிய மனிதர்கள் மற்றும் வாய்ப்புகள் மூலம் செல்வம் உங்களை வந்தடையும். வறட்சியால் காய்ந்து போன ஆலமரம் நிலத்தடி நீரை தொட்டதும் மீண்டும் துளிர்ப்பது போல உங்கள் உடல் பிணிகளும் சோர்வும் நீங்கும். உங்கள் நரம்புகள் இரும்பை போல முறுக்கேறும். புது பொலிவோடு நீங்கள் கம்பீரமாக வலம் வருவீர்கள். காட்டில் முள்வெளியில் சிக்கியவனுக்கு மின்னல் ஒளியின் ராஜபாட்டை தெரிவது போல உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஞானம் பிறக்கும். கரடுமுரடான கற்களை கொண்டு சிற்பி ஒரு அசைக்க முடியாத பாலத்தை கட்டுவது போல உங்கள் குடும்பத்தில் உள்ள முரண்பாடுகள் நீங்கி அன்பால் அனைவரும் ஒன்றிணைவார்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்கும் பொற்காலம் இது. உங்களை சுற்றியுள்ள வஞ்சக மனிதர்களின் கண்திஷ்டியோ சூழ்ச்சிகளோ உங்களை உங்கள் வம்சத்தையும் நெருங்காதபடி முருகன் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பார். எதற்கும் கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.